கோயம்புத்தூர் கன்னிமார் டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருந்தா உங்கள் பயன் அனுபவங்களும் நீங்கள் இதில் சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்க? சூலூர்லேருந்து வரீங்களா? சரி, இந்த பயன் அனுபவங்களெல்லாம் சொல்லுங்கள். எங்கெங்கே போனீங்க, என்னென்ன பார்த்தீங்க, ட்ரெயின் ஃபுட் எப்படி கொடுத்தாங்க, தங்கும் வசதி எப்படி இருந்துச்சு, உங்களை யாரெல்லாம் கவனிச்சிட்டாங்க? எல்லாரும் நல்லா கவனிச்சாங்க. சவுண்டாக பேசுங்க, சத்தமாக பேசுங்க. நல்லா பார்த்தாங்க. எல்லாம் சாப்பாடு எல்லாம் எந்த குறை இல்லை. நல்லா சாப்பாடு எந்த குறை இல்லாமல் நல்லா செஞ்சாங்க. எல்லா பக்கம் எல்லா கோயில் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நல்லபடியாக வந்துட்டோம். ஏதாவது சொல்ல விரும்புகிறேன்னா சொல்லலாம். வேற சொல்றதுக்கு பயணத்தில் உங்களுக்கு திருப்தியா? திருப்தி. அடுத்த வருஷம் இது வந்து போகணும்னா நாங்கள் சொல்கிறோம். சரி, சொல்லுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? ஆமாம். சரி, சரிங்க. கன்னிமார் டூல்ஸ் மூலிமா உங்களை காசி யாத்திரை கூட்டிகிட்டு வந்துருங்க. எங்கேருந்து வரீங்க, உங்கள் பயனானவங்கள சொல்லுங்கள். திருப்பிலேருந்து வரோம். ஃபர்ஸ்ட் தடவை வரோம். நல்லா இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு போயின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தோம். சாப்பாட்டு பிரச்சனையெல்லாம் இல்லை, வயிற்றுக்கு நல்லா இருக்குது. வயிற்றுல போகிறதோ வாந்தி வர்றது இது இல்லை. நல்லா இருந்தது, ஃபுட்டு நல்லா இருந்தது. ஓகே, எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. போக்குவரத்து எல்லாம் ட்ரெயின், பஸ்ஸு, வேனு மாறி மாறி போனீங்க. அதெல்லாமே நல்லா இருந்தது. அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போய் கரெக்டாக கொண்டுட்டீங்க. எல்லாம் சேஃப்டி தான், இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சேஃப்டிக்காக வந்துட்டு இருக்கிற நிறைய வந்துட்டு கிட்டத்தட்ட லிஸ்ட்டில் கொடுத்துருந்த மாதிரி எல்லா இடங்களும் தரிசனம் காமிச்சாங்களா? எல்லாமே தரிசனம் காமிச்சாச்சு. உங்களை கூட்டிகிட்டு போனாங்களா இல்லை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க? இல்லை இல்லை, எல்லாமே கூட்டிகிட்டு இந்த இடத்துல காலையில் மீட்டிங் போடுவார் அவரு ஏஜென்ட்டு. இங்கே கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ரவுண்டு கட்டி எல்லாம் குறை வச்சு மீட்டிங் போட்டுவிட்டு இந்த இடத்துக்கு போகிறோம், எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லுவார். என்னென்ன கொண்டுட்டு போவாங்க, என்னென்ன கொண்டு வாங்கன்னு சொல்லுவார். அதன்படி எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிடுவோம். அப்படித்தான் பண்ணணும். இல்லை அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். நல்லா இருந்தது. அடுத்த தடவை போனால் கூட அவங்க கூட ஜாயின் பண்ணி யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. நல்லா அவுக்காக இருக்கிறாங்க. பயணத்தில் உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தி தான், திருப்தி தான். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, கடவுள் பாக்கியம் கொடுத்து நம்ம வரலாம். சொல்லுங்க, உங்க பையனானவங்களை சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர் பாப்பம்பட்டியில இருந்து வரேன். ரொம்ப திருப்தியா இருந்தது. பயமா இருந்தது ஃபர்ஸ்ட், எப்படி போறோம் அப்படின்லாம் நினைச்சேன். அதனால ரொம்ப ஈஸியா இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருந்தது. நல்ல சாப்பாடு, வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருந்தது. சாப்பாட்டுக்கு ரொம்ப பயந்தோம். இது சவுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. நல்ல சாப்பாடு, நம்ம தென்னிந்திய சாப்பாடு மாதிரியே நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது, பரவாயில்ல. உங்களை வந்து அவர் பார்த்தாரா? கன்னிமார் டூல்ஸ்காரர் வந்து வீட்டில் பார்த்து சொன்னாரா? ஆமா, அவர் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு, என்ன பேசுனீங்க, எப்படி அவங்க சொன்ன மாதிரி பண்ணீங்க, நடந்தாரா? கண்டிப்பா எல்லாமே அவர் சொன்ன மாதிரியே தான், கரெக்டா தான் இருந்தது. அந்த லிஸ்ட் பிரகாரம் எல்லாம் காமிச்சாரா? எல்லாமே காமிச்சாரு. என் பொண்ணுங்க எல்லாம் பயந்தாங்க, எப்படிமா போறீங்க தனியா அப்படின்னாங்க. இல்ல, நான் நல்லா கரெக்டா கூப்பிட்டு போயிட்டு வந்துருவேன்னு சார் சொன்னாரு. ரொம்ப நல்லா நம்பிக்கை கொடுக்கவும் நாங்களும் சரின்னு தைரியமா கிளம்பிட்டோம். நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதே பார்த்தது விட உங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துட்டோம். சரி, உங்களுக்கு மற்றபடி எந்த சொல்ல விரும்புறீங்களா? எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்குது. ஹோட்டல் வசதி, போக்குவரத்து வசதி, லக்கேஜ் தூக்குறதுல இருந்து எல்லாமே ஹெல்பிங் தான். நல்லா ஆளுகள். உங்க கூட வந்த உதவியாளர்கள் உங்களை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களா, கூட்டிட்டு போய் காமிச்சாங்களா? கூட்டிட்டு போய் காமிச்சாங்க, கூடவே கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. எங்க கூட வந்த அபிஷேக், அந்த அண்ணன் முத்து, எல்லாருமே ரொம்ப நல்ல இதா கைடன்ஸா இருந்தாங்க. அந்த லேடிஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? அந்த சாரோட ஒய்ஃப், அவங்க புஷ்பா, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே நல்லா பழகினாங்க, நல்லா இதாக இருந்தாங்க. இந்த பயணத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியா? ரொம்ப திருப்தி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஓகேங்க, நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ். கன்னிமார் டூர்ஸ் மூலிமா நாங்கள் உங்களை காசி புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உங்களுடைய அனுபவங்களை இதில் வந்து நீங்கள் இதில் பகிர்ந்துருக்கலாம். எங்கேருந்து வரீங்கன்னா நீங்கள்? கன்னிமார் டூர்ஸ் பற்றி நாங்கள் வெளியே விசாரிக்க நல்லா கூட்டு போகிறாங்க, தைரியம் போகலன்னு சொன்னாங்க. சரின்னா அவங்க இதில் வந்திருக்கிறோம். வந்த இடத்துல டிஃபனு சாப்பிட எந்த குறையும் இல்லை. ஆனால் கங்கையில் வந்து அவங்க இந்த இது கொடுத்துட்டு ஐயர் சரியில்லை, மந்திரங்கள் எதுவுமே சரியில்லை. அதுக்கு அந்த ஒர்த்து இல்லாத மட்டும் இல்லை. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு.
ரூம் வசதியும் சரி முக்கியமாக சாப்பாடு வேணும். எங்கே போனால் சாப்பாடு திருப்தியாக இருந்தது. அதுதான் முக்கியமாக அதெல்லாம் நல்லா நடந்தது. எங்களுக்கு வாழ்த்துக்கள். ட்ரெயின்ல எல்லாம் ஃபுட்டு கொடுத்தாங்க. அதான் ட்ரெயின் ஃபுட்டு முக்கியமாக வந்து ட்ரெயின் ஃபுட்டு தான் அவசியம் வேண்டியது. இந்த ட்ரெயின் ஃபுட்டை 2 நாள் அங்கேருந்து வரப்போ எந்த குறையும் இல்லாமல் சாப்பாடு டிஃபன் எல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் திருப்தியாக இருக்குது. மற்றபடி சில குறைகள் இருக்குதா அது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதெல்லாம் குறைய வந்து நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது. ரெண்டுமே இருக்குது, குறை ரெண்டுமே இருக்குது. நம்ம குறைய விட நிறைய தான் பார்க்கணும். அது உங்கள் பயணத்தில் நிறைவான இதுன்னு எதெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாமே நிறைவாக இருந்தது. ஒரே சின்ன சின்ன குறை அதெல்லாம் ஒன்றும் 40 பேர் வரப்போ 40 தான் நடப்பாங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொரு டயத்துக்கு வந்து போகிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. மற்றபடி டிஃபனு சாப்பாடு நேரம் டீ குடிக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. எந்த குறையும் இல்லாது. தரிசனமெல்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்தது. இதை வந்து நாங்கள் வெளியே 4 பேர்த்துக்கு சொல்லுவோம். அங்கே போனால் அந்த ட்ராவல்ஸை போங்க, நல்லா நடத்துகிறாங்கன்னு சொல்லிடுவேன். இதை விட இன்னும் நல்லா நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்க. நீங்கள் அதேதான் அவரு சொன்னாங்க. உங்களுக்கு மனசுல தோன்றும்ல? வாய்ஸ் சரியில்லைங்கண்ணா. சரி, அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி சேரல. ஓகே. கோயம்புத்தூர் கன்னிமார் டூரிஸ்ட் மூலியமாக உங்களை காசி யாத்திரை அழைச்சிட்டு வந்திருந்தா நீங்கள் உங்கள் பயண அனுபவங்களை சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் வயசு என்ன, உங்களுடைய அனுபவங்கள் என்ன சொல்லுனீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் ஆலங்குளம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து கன்னிமார் டூரிஸ்ட் ட்ராவல்ஸில் வந்தோம். எனக்கு 70 வயசு ஆகிறது. நான் வீட்டில் ரொம்ப தூரம் நடந்ததே இல்லை. அந்த கன்னிமார் டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் விஜயகுமார் ஐயா அம்மாவெல்லாம் வந்திருக்கு நடந்துருமான்னு கேட்டாங்க. நான் நல்லபடியாக நடந்து செஞ்சு நைஜீரியத்தில் போட்டில் போய் அயோத்திக்கு போய் ராமர் கோயில் எல்லாம் பார்த்து காசிலையும் எல்லாம் பார்த்து நல்லபடியாக கூட்டு போய் நடக்க முடியாதவர்களெல்லாம் அபிஷேக்கு புஷ்பா அம்மா முத்து அவங்க எல்லாம் கூட்டு போய் நல்லபடியாக அழைச்சிட்டு வந்து ட்ரெயினில் ஏற்றி ஊருக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். தங்குறதுக்கு ரூம்பு, ஹீட்டர் வாட்ரு, கம்பிளி எல்லாம் கொடுத்தாங்க. சைவ உணவு தான் எல்லாம் நம்ம இந்த தமிழ்நாட்டு உணவு எல்லாம் முறைப்படி 3 நேரமும் பாயாசம், வடை, அப்பளம் எல்லாம் நல்லபடியாக கொடுத்து நல்லபடியாக கூட்டு வந்துட்டாங்க. எந்த ஒரு குறையும் நடக்க முடியாததெல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த போட்டில் ஏற்றி விட இறக்கி விட எல்லாம் செஞ்சாங்க. முத்து, அபிஷேக்கு, நம்ம விஜயகுமார் ஐயா, புஷ்பா அம்மா எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளணும் குடும்பத்தார் சார்பாக. வேற ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? வேற ஒன்றும் சொல்லலையே, நல்லபடியாக முடிஞ்சிட்டோம். பயமே இல்லை. நம்ம வயசாயிடுச்சுனாலும் அவங்க நல்லபடியாக கூட்டு வராங்க. யாரும் பயப்படாமல் டூர் அவங்களோட போயிட்டு வரலாம். அவங்களுக்கு குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வேற குறைகள் இருக்குங்களா உங்க பயணத்துல? குறையெல்லாம் இல்லை ஐயா, நல்லபடியாக கூட்டு வந்துட்டாங்க. சரி, ட்ரெயின்லையும் ஏற்றி விட்டு இறக்கி விடுதாக நல்லபடியாக ஒவ்வொரு போய் சேருவோம். சாப்பாடெல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் நல்ல விதமாக கொடுத்தாங்களா? ட்ரெயின்லேயும் நல்ல உணவு, வாட்ரு எல்லாம் நல்லா கொடுத்தாங்க ஐயா. எந்த குறையும் இல்லை. அவங்களை நம்பி யார் வேணாலும் போகலாம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்னும் ஒன்றும் சொல்லலையா. உங்களுக்கு நன்றி. சரிங்க, ஓகே ஓகே.